Hello students, welcome to Minimax channel. இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போகலாம். இதுல ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், ஸோ உங்களுக்கு ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கும். அண்ட் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அந்த வேர்டுக்கு மீனிங் பாருங்க. பாலி அப்படின்னா மெனி, நம்ம ஆல்ரெடி பாலிகன் பார்த்துருக்கோம். பாலிகன்னா அர்த்தம் மெனி சைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாலினா மெனி, நாமியல் அப்படின்னா டேர்ம்ஸ். ஸோ ஜென்ரலாக நிறைய டேர்ம்ஸ் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாலினாமியலை நம்ம பேஸ்ட் ஆன் ரெண்டு வகையில பிரிக்க முடியும். இந்த பாலினாமியல் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுல எக்ஸ்ன்றது வேரியபிள், 2ன்றது கோஎஃபிஷியன்ட். இதை நம்ம அல்ஜிப்ரால ஆல்ரெடி பார்த்துருப்போம். 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு அல்ஜிப்ரால வரும். 2x, எக்ஸ்ன்றது வேரியபிள் அண்ட் எக்ஸ்ன்றது வேரியபிள், 2ன்றது கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இந்த பாலினாமியலை டேர்ம்ஸ் வைஸ், டிகிரிஸ் வைஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலினாமியலை பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் பிரிக்கும் போது உங்களுக்கு மோனோமியல் அப்படின்னா சிங்கிள் டேர்ம் இருக்கும். எனி சிங்கிள் டேர்ம் இருக்கலாம். இதுல எக்ஸ் தான் இருக்கணுமா அப்படின்னா, அந்த 3x² இருக்கலாம், 9x³ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு டேர்ம் இருந்தா அதுக்கு பேர் பாலினாமியல். அதாவது பிளஸ் மைனஸ் டிவிஷன் எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்தா அது மோனோமியல். அந்த மாதிரி ரெண்டு டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அது பைனாமியல். அண்ட் 3 டேர்ம் கொடுத்தா ட்ரைனாமியல். இது உங்களோட 9th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இது பேசிக். இப்போ இந்த பாலினாமியலோட அடுத்தது என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிகிரி அதை கிளாசிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் டிகிரி கிளாசிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த வேரியபிளுமே இல்லாமல் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, x⁴ இருக்கிறதா அர்த்தம். விச் மீன்ஸ் 9. x⁴ 1, ஸோ 9. x⁴ ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்றீங்க. இங்க 0 வந்தா இதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கிடையாது. அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். x⁴ எதுவுமே இல்லை அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அதே மாதிரி x⁴ 1, அதாவது ஜென்ரலா ஒரே ஒரு வேற எந்த வேரியபிள் இல்லாம 1 இருந்ததுன்னா இது லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த சாப்டர்லாம் கூட நம்ம லீனியர் ஈக்குவேஷன் படிப்போம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா x⁴ 1 இருக்கும். அதனால தான் அது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்தது குவாட்ராட்டிக் பாலினாமியல் x⁴ 2. இப்ப இதுலயும் 1 இருக்கே, அப்ப இதை லீனியர் சொல்லலாமான்னா இல்ல. பேஸ்ட் ஆன் டிகிரி. இதுல டிகிரி அப்படின்றது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஹையஸ்ட் டிகிரியை தான் மீன் பண்றோம். டிகிரி அப்படின்னா அந்த கிவன் ஈக்குவேஷன்ல எந்த வேல்யூ ஹையஸ்டா இருக்கோ அதுதான் டிகிரி. இப்ப இதுல 2 தான் ஹையஸ்ட் டிகிரி. ஸோ இது குவாட்ராட்டிக் பாலினாமியல். அண்ட் இதுல 3 ஹையஸ்டா இருக்கிறதுனால இது கியூபிக் பாலினாமியல். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் கேட்டா நம்ம என்ன சொல்வோம், இதெல்லாம் மோனோமியல், ஒரு டேர்ம் தான் இருக்கு. இதுல 3 டேர்ம் இருக்கு. ஸோ இது ட்ரைனாமியல். இதுல 2 டேர்ம் இருக்கு. ஸோ இது பைனாமியல். புரியுதா? பேஸ்ட் ஆன் டிகிரி பிரிக்கும் போது இது வேற, இதுவே பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் சொல்லும் போது இது வேற. ஸோ இது ரெண்டும் கிளாசிஃபிகேஷன். இப்போ ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னா 7x - 14 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஜீரோஸ் அப்படின்னா எக்ஸ் ஜீரோவா இருக்கிறது கிடையாது. இந்த கம்ப்ளீட் பாலினாமியல் ஜீரோவா இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ நீங்க இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. 7x - 14 = 0 அப்படின்னா 7x = 14. ஸோ x = 2. இப்போ இந்த x = 2ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 7 2s are 14. 14 - 14 = 0. அப்போ இது என்ன அர்த்தம்? p of x = 2 அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 7x - 14. ஸோ p of x = 2 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பாலினாமியல் என்ன ஆகும்? இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 14 - 14 0 ஆகுது. ஸோ when x = 2 the polynomials become 0. It is the zeros of the polynomial. அதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால அந்த பாலினாமியல் 0 ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் zeros of a polynomial. இந்த zeros of a polynomialum இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே மாறும். அது ஃபர்தரா எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீரோஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிங்கிள் நம்பர், அண்ட் ஜீரோஸ் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ற வேல்யூனால அந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனுமே ஜீரோவா மாறணும். இப்போ நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல். இதே ஜீரோஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதோடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங் அதை எப்படி நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம். அந்த கிராஃப் பிளாட்டிங் மூலியமா
நாம் எப்படி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதே ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதை லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. பி ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. 7x மைனஸ் 14. ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் வந்து மைனஸ் 14 வரும். அண்ட் ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 0 பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2 வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இது நீங்கள் வந்து பிளாட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிராஃபில் வந்து பிளாட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மைனஸ் 14 எடுத்துக்கோங்க. மைனஸ் 14, 0 ஃபஸ்ட்டு வேல்யூ வரும். அதாவது 0, மைனஸ் 14 வரும். ஸோ இது வந்து 0, மைனஸ் 14 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2, 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன், இது லீனியர் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2, 0. இப்போது இது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை அப்படின்றத கட் பண்ணணும்னா இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு இடத்துலையுமே கட் பண்ணுது. பட் நம்மளுடைய பாலினாமியல் பேஸ்ட் ஆன் எக்ஸ் தான். ஸோ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் வந்து ஒய், அதாவது பி ஆஃப் எக்ஸ்ன்றது தான் ஒய். பட் பாயிண்ட் என்ன? எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்ன கட் ஆகுது? 2, 0ல கட் ஆகுது. எத்தனை தடவை எக்ஸ் கட் ஆகுதோ அத்தனை பாயிண்ட் தான் நம்பர் ஆஃப் ஜீரோ. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துல தான் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த பாலினாமியலோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 தான். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இதிலே பார்த்தோம். 7x மைனஸ் 14ஓட வேல்யூ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரும்போது தான் அது 0 ஆகும். அதே மாதிரி இங்கேயும் 2 வரும்போது தான் 0 ஆகுது. அதுக்காக தான் உங்களுக்கு சேம் சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது குவாட்ராட்டிக்ல பாருங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ 4x பிளஸ் 2x மைனஸ் 8. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் 2 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 and x is minus 2, x is equal to 4. இது ரெண்டு தான் இதோட வேல்யூ இல்லையா? இப்போ இங்க x ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸுக்கு 2 வேல்யூ வருது பாருங்க. இதே லீனியர் ஈக்குவேஷனா இருக்கும்போது எக்ஸுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்தது 2 அண்ட் இது இருக்கும்போது என்ன வருது? எக்ஸுக்கு 2 பாயிண்ட் வருது. அப்போ இந்த கிராஃப் ஒரு ரஃபா வரைகிறேன். இந்த கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் 2லையும் கட் ஆகும் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4லையும் கட் ஆகும். மைனஸ் 2, 0 அண்ட் 4, 0. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல கட் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் கட் ஆகுது. பட் ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ -2 and 4. அதுதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் த கிராஃப் கட் எக்ஸ் ஆக்சிஸ். அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1ல கம்ப்ளீட்டாக இதாக கொடுத்துருக்காங்க. அந்த சம் சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்கேயாவது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுச்சா? எங்கேயுமே டச் பண்ணல. ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. இன்கேஸ் இதே சம்மில் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோன்னு கேட்டால் 1, 2, 3. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. இப்படி எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை டைம் டச் பண்ணுதோ அதுதான் வந்து 3. இப்போ ஜாமெட்ரிக்கல் மீனிங்னு கேட்டால் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மல் மெத்தடில் கேட்கும்போது எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல். இப்போ இதே மாதிரி இதில் லாஸ்ட் கான்செப்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். இப்போ நம்மளுக்கு ஜீரோஸ்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுது. அதாவது ஒரு பாலினாமியலை கம்ப்ளீட்டாக 0 ஆக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ லீனியர் பாலினாமியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி, லீனியர்னா என்ன அர்த்தம்? பவர் 1 இருக்கணும். இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ வரும்? பிளஸ் பி இந்த பக்கம் போனால் மைனஸ் பி அண்ட் ஏ இந்த பக்கம் கீழே போனால் பை ஏ. ஸோ ஜீரோஸ் வந்து மைனஸ் பி பை ஏ. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இது எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும் இல்லை நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஏன்னா இது லீனியர் பாலினாமியல். ஸோ ஒரே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே இது 0 ஆயிடும். இப்போ இதே குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பவர் 2 இருக்குது. பேஸ்ட் ஆன் டிகிரி தான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இங்கே 2 இருந்தால் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2 வரும். ஓகேவா? இப்போ இந்த 2க்கு நேம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் என்ன சால்வ் பண்ணேன்? இதுக்கு முன்னாடி சம்மில் எக்ஸுக்கு -2, 4 ரெண்டு வேல்யூ வந்துது. இப்போ அந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ வரும். ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டா இது ரெண்டும் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸில்
சம் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா பீட்டா ஏதோ வேல்யூ, அதாவது இது சால்வ் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து -2 4 வருது அப்படின்னா அதை ஆட் பண்ணி வர்ற வேல்யூவும் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், திரும்பவும் சொல்கிறேன், இந்த -b இதில் bன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், a அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த -bயும் ஏவையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ இந்த சம் ஆஃப் ஜீரோஸும் சேமாக வரும். இந்த மாதிரி சேமாக வர்ற மாதிரி நம்ம வந்து வெரிஃபை பண்ணி சொல்லணும். நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் கரெக்டான்றதை எய்தர் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க ஆர் தே வுட் ஹவ் கிவன் த ஆல்ஃபா அண்ட் பீட்டா, அதாவது இதுதான் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ கொடுத்துட்டு இது எப்படி வருதுன்னு கேட்பாங்க. இதை நம்ம சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னா அதே மாதிரி தான், ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணிட்டு சி இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் சிம்பிள் கிடையாது, இதுக்கு மட்டும்தான் மைனஸ் சிம்பிள். இதை எடுத்து டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரும் நம்மளுடைய கண்டுபிடிச்ச ரெண்டு சொல்யூஷனோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சரும் சேமாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவோம். இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு. இப்போ இதே மாதிரியே கியூபிக் பாலினாமியலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் கிவன் ஈக்குவேஷன் வந்து ax³ + bx² + cx + d. இப்போ இதில் பவர் 3 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை வரும்? 3 ஜீரோஸ் வரும். ஆல்ஃபா பீட்டா காமா 3, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்க்கு -2 4 வந்த மாதிரி இதில் -2 4 6 அந்த மாதிரி 3 வேல்யூஸ் வரும் எக்ஸுக்கு. இப்போ அந்த 3 வேல்யூஸையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ப்ளஸ் இதில் 3 இருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இது ஒரு சொல்யூஷனாக நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதே வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட்டுக்கு வரும்போது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா? இது ரெண்டும் மைனஸில் வரும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இதோடது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். கீழே எப்போவுமே எக்ஸ் கியூப் தான் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற வேல்யூ வேணால் மாறலாம், ஆனால் கீழே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் தான் வரும். ஸோ இது பண்ணிவிட்டு இது ரெண்டும் மைனஸில் இருந்து இது ப்ளஸில் இருந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி இது ஈக்குவலாக இல்லையான்றது வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஒன்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1 2.2 சால்வ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவை வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நம்ம சம்மில் ஏன் வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 எடுத்துக்கோங்க. The graph of y equal to p of x are given in the figure 2.1 below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. For some polynomials p of x find the number of zeros கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே இது வந்து டச் ஆகலை. அப்போ இது டச் ஆகலைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். அதாவது இது எங்கேயுமே தொடலை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0. இப்போ செகண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1ன்ற மீனிங். இதில் 1 2 3 3 இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து டச் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. இதில் சொல்லுங்கள் 1 and 2 ரெண்டு இடத்துல தான் டச் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாத்தையுமே இது கவுண்ட் பண்ணி எத்தனை இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆகுதோ அது மட்டும் சொல்லணும். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், நீங்கள் இந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. ஒன்லி 1 2 3 4 எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுதோ அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 4. இந்த சம் பாருங்கள், லாஸ்ட் ஒன் 1 2 3 4 இதுலேயும் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 சாரி இந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. 1 2 3 இது வந்து 3 இடத்துல டச் ஆகுது. ஸோ இது வந்து 3 ஆக்சிஸ் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து 2 பாயிண்ட்டாக டச் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம 2 பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2 பாருங்கள். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா x² - 2x - 8 இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கிவன் பாலினாமியல். இப்போ இந்த கிவன் பாலினாமியலை நீங்கள் வந்து p of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ p of x is equal to 0 வச்சு தான் கண்டுபிடிப்போம் இல்லையா.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 8 இது எப்படி எழுதலாம்? ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னா 8 வந்து 4 2s are 8 இல்லைனா 8 1s are 8ன்னு எழுதலாம். ஸோ ரெண்டு வேல்யூ எழுத முடியுமா? இப்போ இது 4 2s are 8 அப்படின்னு எழுதுறோம்னா இங்கே -2 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதை பிளஸ் 4x மைனஸ் 2xன்னு எழுதலாம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. 8 into 1 ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரணும்? -2 வரணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு -8 வரணும். அதாவது நீங்கள் எடுக்கிற ரெண்டு நம்பரை சம் பண்ணால் -2 வரணும், ப்ராடக்ட் பண்ணால் -8 வரணும். ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். இப்போ 8ன்ற நம்பர் எப்போ வரும் அப்படின்னா 4 and 2ல வரும், 8 and 1ல வரும். ஓகேவா? ஸோ இப்போ 4 2s are 8ன்னு எடுத்துக்கலாம். பட் இதோட சம் என்ன வருதுன்னு பாருங்க. 8 1s are 8ன்னு எடுத்துக்கலாம். பட் இதோட டிஃபரன்ஸோ சம்மோ நமக்கு 2 வராது. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது நம்மளுக்கு. அண்ட் 4 2s are 8 கரெக்டாக இருக்குது. 4 minus 2 2 கரெக்டாக இருக்குது. பட் நமக்கு சம் பண்ணும்போது மைனஸ் வரணும். மைனஸ் வரணும்னா பெரிய நம்பரில் மைனஸ் போட்டால் தான் உங்களுக்கு மைனஸ் வரும். நீங்கள் இதே வந்து 4 minus 2 சின்ன நம்பரில் போட்டிங்க அப்படின்னா 4 minus 2 plus 2 வந்துடும். இந்த ரெண்டு ஆன்சருக்குமே ப்ராடக்ட் வந்து -8 தான் வரும். பட் சம் வந்து இதில் தான் வந்து -2 வரும். ஸோ அதனால தான் நான் -4x + 2x எடுத்திருக்கேன். புரியுதா? இப்போ இதில் காமனான டேர்ம் என்ன? எக்ஸை காமனாக எடுங்க. எக்ஸ் -4 ப்ளஸ் இதில் காமனான டேர்ம் 2. ஸோ 2வை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே x -4 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் -4 and x plus 2 equal to 0. இப்போ இதில் ஆன்சர் எழுதிங்க அப்படின்னா x -4 equal to 0 and x plus 2 equal to 0. So x is equal to 4 and x is equal to -2. இது ரெண்டும் தான் நம்மளுடைய என்னது சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா 4 and பீட்டா -2. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஆல்ஃபா என்னது? 4. பீட்டா என்னது? -2 இஸ் ஈக்குவல் டு -b/a. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. நமக்கு பீன்றது என்னது? -2, ஏன்றது 1. ஸோ -2/1. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, minus into minus plus 2. So, hence proved 2 equal to 2. அப்போ ரிலேஷன்ஷிப் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. ஒன்றுத்துக்கு தான் மைனஸ் வரும், இன்னொன்றுத்துக்கு மைனஸ் வராது. ஸோ c/a 4 into -2 is equal to cன்றது என்னது? -8 1. சிம்பிள் என்ன இருக்கோ அந்த சிம்பிளோட சேர்த்து எழுதணும். So -8 equal to -8. Therefore, hence verified. இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்க. 4s ஸ்கொயர் மைனஸ் 4s பிளஸ் 1. இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனில் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது p of x அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த p of x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஏவும் சியும், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பி மட்டும். ஓகே, பி மட்டும் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -4 and the product of the roots and product of roots is equal to a and c. இதில் 1 into 4 வந்து 4. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதியாச்சு. நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டா அதோட ப்ராடக்ட் 4ன்னு வரணும், சம் -4ன்னு வரணும். ஸோ இப்போ திரும்ப சொல்கிறேன். இந்த 4 1s are 4 or 2 2s are 4. இது சின்ன நம்பர்ன்றதுனால இப்படி கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பெரிய நம்பர் 24 35 இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக எல்சிஎம் மெத்தட் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் போய்க்கணும். இந்த மெத்தடில் போனீங்கனாலும் 4 1s are 4 வரும், இல்லை 2 2s are 4 வரும்.
ஸோ எப்படி வேணால் எழுதிக்கலாம். இப்போ எழுதிட்டு ப்ராடக்ட் வந்து 4 1s are 4 வருது, 2 2s are 4 வருது, பட் சம் வந்து -4 வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா இது 3 ஆகிடும். ஸோ -2 -2 இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? -4 வரும். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 4 1s are 4, 2 2s are 4 ரெண்டுமே 4 வரும். ஆனால் சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஃப்ரண்ட்ல இருக்க நடுவில் இருக்க -4 வரணும் அப்படின்னா இது ரெண்டுமே -2 போட்டால் தான் வரும். இன்கேஸ் இதில் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துல மைனஸ் போட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டும் என்ன ஆகும்? -4 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் சம்மும் ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இந்த -2 தான் கரெக்டு. இப்போ இந்த -2 -2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4s² -2s -2s plus 1 equal to 0. இப்போ இந்த 4s² -2s இதில் வந்து 2s வந்து காமன் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் 2s -1, அதாவது 2s into 2s 4s², 2s into 1 2s. ஸோ இதில் காமனாக இருக்கிறது 2 ஒன்று s ஒன்று வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2s -1 வரணும். அப்போ என்ன ஆகணும்? நம்ம -1 வந்து காமனாக வெளில எடுக்கணும். ஸோ 2s -1 equal to 0. இப்போ இதில் 2s -1 2s -1 காமன் ஆகிடுங்க. 2s -1 into 2s -1 equal to 0. ஸோ s is equal to 1/2. நம்மளுடைய ரெண்டு வேல்யூமே என்ன? s is equal to 1/2. இதுதான் நம்மளுடைய ரெண்டு வேல்யூமே. இப்போ இதே வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொன்று வந்து ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்? நம்ம -b/aன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா வந்து c/aன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ? 1/2 ப்ளஸ் 1/2 1/2 ப்ளஸ் 1/2 மைனஸ் b/e. மைனஸ் b என்னது? மைனஸ் ஆஃப் -4 டிவைடட் பை a என்னது? 4. ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 ஹாஃபும் ஆட் பண்ணால் 1 அண்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 கட் பண்ணால் 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ரூஃப் ஆகிடுச்சு 1. இப்போ ஆல்ஃபா இன்டூ பீட்டா எழுதுங்க. 1/2 இன்டூ 1/2 இஸ் ஈக்குவல் டு c என்னது? 1 அண்ட் a வந்து 4. ஸோ 1/4. 1/2 இன்டூ 1/2 வந்து 1/4. அதாவது 1 1s are 1, 2 2s are 4. ஸோ 1/4 is equal to 1/4. ஸோ hence it is verified. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம் பாருங்க. 6x² -3 -7x இதுதான் வந்து நெக்ஸ்ட் சம். இதில் எப்பவுமே வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம ஆர்டர் ஆஃப் த டிகிரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இதை மாற்றி எழுதுங்க. p of x is equal to 6x² -7x -3 equal to 0. இப்போ நீங்கள் இதே ஆர்டரில் எழுதுனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 6 7s are 42ன்னு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தப்பாக எழுதுவீங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் டிகிரி வந்து ஃபஸ்ட்டு 2 எழுதணும், அப்புறம் 1 எழுதணும், அடுத்து 0 எழுதணும். இந்த ஆர்டர் நீங்கள் கரெக்டாக எழுதுனதுக்கு அப்புறம் தான் சம் வந்து சால்வ் பண்ண ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? நடுவில் இருக்கிற நம்பர் b. ஸோ -7 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? 6 -3. எப்பவுமே வந்து சிம்பிளை விட்டுடக்கூடாது, சிம்பிள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ 6 into -3 -18. இப்போ ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அந்த 2 நம்பருடைய ப்ராடக்ட் -18 வரணும், அந்த சம் வந்து -7 வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து இவங்க கொடுத்த நம்பரே 6ம் 3யும் எடுத்துக்கலாம். சிம்பிள் நம்ம அப்புறம் போகலாம். 6 3 எடுத்துக்கிட்டா 18, தென் 9 2 எடுத்தீங்கன்னா 18 அண்ட் 1 அண்ட் 18 எடுத்தீங்கன்னா 18. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்க 6 3 எடுத்துக்கிட்டீங்க. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணால் 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. 1 18 ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ என்ன பண்ணாலும் இதில் 7 வராது. ஸோ 9 and 2 இதில் 7 வரும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, இதில் 7 வரும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமுமே நீங்கள் சிம்பிள் பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து மைனஸ் சிம்பிள். இப்போ -7 வரணும் அப்படின்னா மைனஸ் இங்கே போடணுமா இங்கே போடணுமா? நான் இங்கே போட்டேன் அப்படின்னா 9 - 2 7 பாசிட்டிவ் 7 வந்துடும். ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே -9ல் 2 போயிடுச்சுன்னா -7 அண்ட் அதே மாதிரி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் -18 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய என்னது? -9 + 2ன்றது தான் நம்மளுடைய ரூட்ஸ். இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6x² -9x + 2x
minus 3 equal to 0. ஓகேவா? இப்போ இதுல காமனா என்ன இருக்கு? ஒரு x எடுக்கலாம் பிளஸ் ஒரு 3 எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ 3x காமனா எடுத்துக்கோங்க. இதுல 3x போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? 2x minus 3. அதாவது மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 2s are 6, x into x x square. ஸோ 6x square. 3 into 3 9x 9x வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த உள்ள இருக்கிற நம்பர் இங்க அப்படியே இருக்கு. அப்ப என்ன காமனா எடுக்கணும்? 1 காமனா எடுக்கணும். இங்க எதுவுமே இல்லாம எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது தப்பு. ஸோ இது சேமா இருக்கு அப்படின்னா 2x minus 3. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்றேன். இங்க உள்ள என்ன எடுக்கிறீங்களோ அது இங்க வரணும். அதை உங்களால காமன் பண்ணி எழுத முடிஞ்சா மட்டும்தான் நீங்க எழுதுற ஸ்டெப் கரெக்ட்னு அர்த்தம். இன்கேஸ் எனக்கு 2x minus 3 வருது, ஆனா இங்க என்னால வர வைக்க முடியல அப்படின்னா நீங்க எடுத்த ப்ராடக்டே ஏதோ தப்பா எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி மீனிங் ஆகும். ஸோ இப்போ பிளஸ் 1 எடுத்துக்கோங்க. இதுல இப்போ 2x minus 3 2x minus 3 காமனா எடுத்துக்கோங்க. 2x minus 3 காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து 3x plus 1 இருக்கு. ஸோ 3x plus 1 equal to 0. இப்போ இது எப்படி எழுதணும்? 2x minus 3 equal to 0. 3x plus 1 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2x is equal to 3, x is equal to 3 by 2. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அண்ட் 3x is equal to minus 1, x is equal to minus 1 by 3. இது வந்து செகண்ட் சொல்யூஷன். இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஆல்ஃபா, ஒன்று வந்து பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வெரிஃபை பண்ணணும்னு பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ ஆல்ஃபா என்னது? 3 by 2, பீட்டா என்னது? minus 1 by 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது இங்கே பார்க்கக்கூடாது. திரும்பவும் இந்த ஆர்டர் ஆஃப் டிகிரி எழுதுனதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை தான் பார்க்கணும். நீங்கள் அவசரப்பட்டு இதில் எடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இப்போ இதில் பாருங்க, மைனஸ் பி பை ஏ. ஏற்கனவே வந்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே 7க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 7 டிவைடட் பை ஏ என்னது? 6. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் சம்ஸ் சொல்லியிருப்பேன். 2 3 ரெண்டுமே பிரைம் நம்பராக வந்தால் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 3s are 9 மைனஸ் 2 1s are 2 டிவைடட் பை 3 2s are 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ 7 by 6. 9 minus 2 என்னது? 7. therefore 7 by 6 is equal to 7 by 6. hence it is verified. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா சி பை ஏ. ஆல்ஃபா என்னது? 3 by 2 இன்டூ பீட்டா என்னது? மைனஸ் 1 by 3 இஸ் ஈக்குவல் டு சின்றது என்னது? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் பார்க்கணும். சின்றது மைனஸ் 3, ஏன்றது 6. ஓகேவா? இப்போ 3க்கு 3 கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் 1 by 2. இங்கே 3 டேபிள் அதில் கட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by 2. therefore minus 1 by 2 equal to minus 1 by 2. hence it is also verified. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க. 4u ஸ்கொயர் பிளஸ் 8u. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் வந்து இல்லை, ஒன்லி 4u ஸ்கொயர் பிளஸ் 8u. கான்ஸ்டன்ட் வந்து 0. ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கணும்? p of x is equal to 4 p of u. இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதுதான் பாலினாமியல். ஸோ 4u ஸ்கொயர் பிளஸ் 8u ஈக்குவல் டு 0. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் இல்லாததுனால சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போகணும்னு இல்லை, இதில் காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ 4u வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? u பிளஸ் 2. இது ஒன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் டவுட்டாக இருக்கவங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4u இன்ட்டு u 4u ஸ்கொயர் அண்ட் 4 2s are 8 8u வந்துருச்சா? இப்போ இது வந்து பாயிண்ட் வந்து வேல்யூ ரெண்டாக பிரிங்க. 4u ஈக்குவல் டு 0, u பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ u ஈக்குவல் டு 0 இது ஒரு வேல்யூ, அண்ட் u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இது ஒரு வேல்யூ. ஸோ இது வந்து ஆல்ஃபா, இதை வந்து பீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சாது, அதாவது ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா என்னது? 0 பிளஸ் பீட்டா என்னது? மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்னது? 8 டிவைடட் பை ஏ என்னது? 4. ஸோ இது மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4 டேபிள் அதில் கட் பண்ணிங்கன்னா 2. ஸோ மைனஸ் 2. minus 2 is equal to minus 2.
அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்ஃபா என்னது 0, பீட்டா என்ன -2 இஸ் ஈக்குவல் டு சி. சி இங்க இருக்கா? இங்க சின்றது ஆக்சுவலி கிடையாது, இங்க ஜீரோன்ற மீனிங் தான். எதுவுமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? சின்ற பொசிஷன் 0. ஸோ 0 டிவைடட் பை ஏன்றது 4. 0 இன்டூ எனிதிங் 0 and 0 divided by anything 0. So hence the relationship verified. Next fifth sum பாருங்க, t square minus 15. இப்போ அதே மாதிரி p of t is equal to t square minus 15 equal to 0. Okay. இப்போ t square a square minus b square இருந்தா a plus b into a minus b எடுப்போமா? அப்படி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். ஆர் இந்த -15 இந்த பக்கம் வந்தா +15 ஆகுமா? ஸோ t square is equal to 15. t is equal to plus or minus root 15. அதாவது இது பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம் அந்த வேல்யூ ரூட்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம். ஸோ இப்போ therefore ஆல்ஃபா என்னது பிளஸ் ரூட் 15 அண்ட் பீட்டா வந்து மைனஸ் ரூட் 15. இதுதான் வந்து நம்மளுடைய ரெண்டு வேல்யூ ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா equal to minus b by a and alpha beta is equal to c by a. இந்த மாதிரி ரெண்டா பிரிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா என்னது ரூட் 15 பிளஸ் ரூட் 15, பீட்டா வந்து மைனஸ் ரூட் 15 is equal to minus b by a. இப்போ இதுல என்ன நம்மளுக்கு இல்ல ஆக்சுவலா t ஸ்கொயர்ன்றது a இருக்கு, c இருக்கு, பட் என்ன இல்ல இங்க வந்து b கிடையாது, அதாவது tன்ற வேரியபிள் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இல்ல. ஸோ இது வந்து 0. 0 divided by 1. Okay. Plus root 15 minus root 15 cancel ஆனா 0 ஆயிடும். 0 by anything 0. So alpha plus beta verify பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி alpha into beta பாருங்க. Plus root 15 into minus root 15 is equal to c ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? cன்றது minus 15. So minus 15 divided by aன்றது 1. So 1. இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் 15 இன்டூ ரூட் 15 எவ்வளோ? 15. ஸோ மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு minus 15. Hence the relationship is verified. இப்போ இதில் லாஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. p of x ஈக்குவல் டு 0. இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? bன்றது என்னது? -1. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? -4 into 3, அதாவது c into a. -4 into 3 -12. இப்போ 12ன்ற நம்பர் அவங்க கொஸ்டின்ல இருக்கிற 3 and 4 அதுவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 6 2s are 12, 12 1s are 12. 12ன்ற நம்பரை இந்த 3 நம்பரோட மல்டிப்ளிகேஷனை மட்டும்தான் நம்ம வர வைக்க முடியும். அண்ட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் 3 - 4. இப்போ 3க்கும் -4க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. இதுலேயே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் மைனஸ் பண்ணி பாருங்கள். 6ல் 2 வந்து 4, 12ல் 1 மைனஸ் பண்ணால் 11. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரூட் இதுதான். 3யும் -4 எடுத்தீங்கனாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 4x minus 4 equal to 0. ஓகே, இப்போ இதில் 3x காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 3x into x plus 1 minus 4 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள ப்ளஸ் 1 x plus 1 இருக்கு இல்லையா? இப்போ இதில் மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா x plus 1 equal to 0. இப்போ இது வந்து 3x minus 4 into காமனாக இருக்க நம்பர் x plus 1 equal to 0. இப்போ இது ரெண்டு தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்கள். 3x minus 4 equal to 0 and x plus 1 equal to 0. இப்போ இது இந்த பக்கம் மைனஸ் போச்சுன்னா 3x is equal to 4 and x is equal to 4 by 3. and இந்த நம்பரில் வந்து x is equal to -1. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று, இதை வந்து நீங்கள் பீட்டா, இதை வந்து நீங்கள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் ஆல்ஃபா பீட்டா எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b by a. இப்போ ஆல்ஃபா என்னது 4 by 3, பீட்டா என்னது -1 இஸ் ஈக்குவல் டு bன்றது என்னது மைனஸ் ஆஃப் -1. நிறைய டைம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுங்க, ஆல்ரெடி மைனஸ் இருந்தால் இங்கே இருக்கிற மைனஸ் போட மாட்டீங்க. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிறது அண்ட் கொஸ்டின்ல மைனஸ் இருந்தால் அகைன் அந்த மைனஸும் போடணும், அப்போ தான் ஆன்சர் தப்பாக வராது. இப்போ ஏவோட வேல்யூ 3.
இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 1s are 3. ஸோ 4 minus 3/3 is equal to minus into minus plus, so 1/3. 1/3 is equal to 1/3. And இந்த ரிலேஷன்ஷிப் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு C/A. ஆல்ஃபான்றது 4/3 அண்ட் பீட்டான்றது -1. ஸோ சின்ற வேல்யூ என்ன, -4 டிவைடட் பை ஏன்றது 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -4/3 இஸ் ஈக்குவல் டு -4/3. இப்போ இதில் இந்த முன்னாடி சம்மில் நம்ம வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிச்சி ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணுவோம். பட் இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்த வேல்யூவை வச்சு எப்படி நம்ம குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாலினாமியல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/4 -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1/4 அப்படின்றது சம், இதை மாற்றி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் தான் அவங்க வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 1/4 அண்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1. இதுதான் வந்து கிவன். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா x² பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. சாரி, இது வந்து மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ இதில் x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ 1/4x பிளஸ் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ -1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 4x² மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்க, √2, 1/3. இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து √2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கிவன் ஈக்குவேஷன் என்ன, x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ √2x பிளஸ் 1/3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3x² மைனஸ் 3√2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய குவாட்ராட்டிக் பாலினாமியல் பை யூசிங் த ஜீரோஸ் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இதில் நெக்ஸ்ட் சம் பாருங்க, 0, √5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் 0, 5னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0 அண்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு √5. இப்போ இதில் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் x² மைனஸ் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 into x 0 ஆகிடும் பிளஸ் √5 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூ போயிடுச்சுன்னா x² மைனஸ் √5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் யூசிங் தீஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூஸ். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்க, -1. நெக்ஸ்ட் சம் 1, 1. இதில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்றது வந்து 1, ஆல்ஃபா பீட்டான்றது 1. ஸோ இது ரொம்ப சிம்பிள், இங்கேயும் 1 இங்கேயும் 1 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஸோ x² மைனஸ் 1 into x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, -1/4, 1/4. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -1/4. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/4. ஸோ x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ இதில் x² மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ -1/4. இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் அண்ட் கிவன் கொஷினில் இருக்க மைனஸ் மறுபடியும் மைனஸ் போடணும் பிளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1/4x plus 1/4 equal to 0. இப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 4x² ப்ளஸ் 4க்கு 4 கேன்சல் ஆகிடுங்க ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இதில் லாஸ்ட் சம் பாருங்க, 4, 1. 4, 1ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது வந்து 4
ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. ஸோ சேம் ஈக்குவேஷன் இதுவே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதில் எந்த டினாமினேட்டர்லையும் இல்லை ப்ளஸ் டெசிமலும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் 4ம் ஆல்ஃபா பீட்டாவில் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் டைரெக்டாக கிடைச்சிடும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.